ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி பார்க்க போகிறது ஜேடிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் கிளாஸ் தான். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டியூ டு ஆக்சியல் லோட் ஆக்டிங் ஆன் அ மெம்பர் டேஷ் ஆர் இன்டியூஸ்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேவா, ஒரு மெம்பரில் ஆக்சியல் லோட் அப்ளை ஆகிறதுனால என்ன டெவலப் ஆகும்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். The body is said to be axially loaded if the load line dash with axis of the body. ஒரு மெம்பரில் ஆக்சியல் லோட் அப்ளை ஆகும்போது அதில் அப்ளை ஆகிற லோட் லைன் ஆக்சிஸ் ஆஃப் த பாடிக்கு எப்படி இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. கோயின்சைட் ஆகும். ஓகேவா, லோட் லைனும் ஆக்சிஸ் ஆஃப் த பாடியும் கோயின்சைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். த பாடி இஸ் செட் டு பி ஆக்சியலி லோடட் இஃப் த லோட் லைன் இஸ் கோயின்சைட் வித் த ஆக்சிஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், if the nature of the axial load is a pull, then the body is said to be in. ஒரு மெம்பரில் ஆக்சியல் லோட் அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஆக்சியல் லோட் டென்சைல் லோடாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்ரசிவ் லோடாக இருக்கலாம். இங்கே த நேச்சர் ஆஃப் த லோட் இஸ் அ புல். ஓகேவா, அதாவது ஒரு மெம்பரை நான் பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த மெம்பர் என்னாகும், சம் லென்த்துக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதாவது நான் அப்ளை பண்ணுற புல்லிங் ஃபோர்ஸ்னால் ஆல்ரெடி இருக்கிற லென்த்லேருந்து அந்த மெம்பரோட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அந்த அப்ளை ஆகிற லோடு என்னவாக இருக்கலாம், டென்சைல் லோடாக இருக்கும். அந்த பாடி இஸ் செட் டு பி இன் ஆக்சியல் டென்ஷன். ஓகேவா, இஃப் த நேச்சர் ஆஃப் த ஆக்சியல் லோட் இஸ் அ புல், தென் த பாடி இஸ் செட் டு பி இன் ஆக்சியல் டென்ஷன். ஓகேவா, இதே கொஸ்டினை இஃப் த நேச்சர் ஆஃப் த ஆக்சியல் லோட் இஸ் அ புஷ், பிடிச்சி அமுக்குறேன்னா அங்கே என்னாகும், சம் லென்த் கம்மியாக இருக்கும். தென் த பாடி இஸ் செட் டு பி இன் ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஓகேவா, ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் அ பார் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் ஆக்சுவலி pushed, இட்ஸ் லென்த் வில் டேஷ் அண்ட் த டயாமீட்டர் வில். ஒரு பார் எடுத்துக்கிட்டேன், அதில் புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அதாவது கம்ப்ரசிவ் லோடு அப்ளை பண்ணுறேன்னா அந்த பாரோட லென்த் என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, பிக்சர் பி பாருங்கள். கம்ப்ரசிவ் லோடு அப்ளை பண்ணுறதுனால ஆல்ரெடி இருக்கிற லென்த்லேருந்து அதோட லென்த் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா, இஃப் அ பார் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் ஆக்சுவலி pushed, இட்ஸ் லென்த் வில் டிக்ரீஸ் அண்ட் த டயாமீட்டர் வில் இன்க்ரீஸ். இதே இது புல்லிங் ஃபோர்ஸ் டென்சைல் லோடு அப்ளை பண்ண என்ன ஆகும், லென்த் இன்க்ரீஸ் ஆகும், டயாமீட்டர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ரெண்டுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் நாட் டக்டைல். எந்த மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கேஸ்டயான். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டக்டைல் மெட்டீரியல்னால் என்ன, ஒரு மெட்டீரியலை தின் ஒயராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதுதான் டக்டைல் மெட்டீரியல் சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டக்டைல் மெட்டீரியல். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெட்டீரியல் தட் கேன் பி ட்ரான் இன்டு wire is known as, the material that can be drawn into wire is known as ductile material. ஒரு மெட்டீரியலை தின் ஒயராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த மெட்டீரியலை டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேவா, மேலியபிள்ங்கிறது ஒரு தின் பிளேட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை தான் மேலியபிள் சொல்லுவோம். ஓகேவா, here the answer is option B, ductile material. The material that can be drawn into wire is known as ductile. Next question, the property by virtue of which the body deforms when loaded and regain its original shape and size on removal of load is known as. The property by virtue of which the body deforms when loaded and regain its original shape and size on removal of the load is known as elasticity. ஓகேவா, ஒரு மெட்டீரியலில் நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகுது. லோடை ரிமூவ் பண்ணோன்னா திருப்பியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலாஸ்டிசிட்டி. ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the property of a material by virtue of which it get deformed permanently even after removal of external load is known as. The property of a material by virtue of which it get deformed permanently even after removal of external load is known as. ஒரு மெட்டீரியலில் நான் லோடு அப்ளை பண்ணும்போது அது டிஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணேன்னா திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்டிசிட்டி சொல்லுவோம். ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if equal and opposite forces applied to a body tend to elongate it, then the stress produces. இதான் ஒரு பாடினா ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே ஃபோர்ஸை ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கும்போது அங்கே என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா, இஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்ளை டு எ பாடி டென் டு எலாங்கேட் இட், தென் த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூசஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ்.
ஓகேவா? இதே இது கம்ப்ரசிவ் லோடு அப்ளை பண்ணேன்னா, கம்ப்ரஸ் பண்ணிச்சுன்னா அங்கே என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா? ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டென்சைல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A cylindrical rod of length L and diameter D is rigidly fixed at its upper end and hangs vertically. The elongation produced in rod due to its self-weight Ws. ஒரு ராட் இருக்குது, அதோட லென்த் எல் அண்ட் டயமீட்டர் டி. அதோட அப்பர் எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு அனதர் எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா? வெர்டிக்கலாக ஹேங் ஆகிருக்கு. அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலாங்கேஷன் டியூ டு செல்ஃபைட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த ஒரு லோடும் அப்ளை பண்ணாமல் ஒரு செல்ஃபைட்னால் வரக்கூடிய எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ டெல் ஈக்குவல்ஸ் என்ன வரும்? WL டிவைட் பை 2AE. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதே இதில் டபிள்யூங்கிற லோட் அப்ளை பண்ணியிருந்தோன்னா அப்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலாங்கேஷன் என்னவாக இருக்கும்? WL டிவைடட் பை AE. ஓகேவா? இங்கே கொஸ்டினில் த எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் இன் ராட் டியூ டு செல்ஃபைட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் WL டிவைடட் பை 2AE. ஓகேவா? அதாவது லோடு அப்ளை பண்ணுறதுல வரக்கூடிய எலாங்கேஷன் டிவைட் பை 2 போட்டோன்னா நமக்கு செல்ஃபைட்னால் வரக்கூடிய எலாங்கேஷன் கிடச்சிரும். ஓகேவா? சிலிண்டரிக்கல் ராட் ஆஃப் லென்த் L அண்ட் diameter D is rigidly fixed at its upper end and hangs vertically. The elongation produced in rod due to its self-weight W is WL divided by 2AE. ஓகேவா? ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அது கூட கொஸ்டினாக கேட்கலாம். லோடு அப்ளை பண்ணியிருந்தால் அதோட எலாங்கேஷன் எவ்வளோவா இருக்கணும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? லோடு அப்ளை பண்ணியிருந்தால் WL டிவைட் பை AE, செல்ஃபைட்னால் வரக்கூடியது WL டிவைட் பை 2AE. நெக்ஸ்ட் கொஸ்டின். Poisson ratio is defined as the ratio of. Poisson ratio is defined as the ratio of lateral strain to longitudinal strain. ஓகேவா? ஆப்ஷன் C is the right answer. Lateral strain to longitudinal strain. Next question. Volumetric strain of a rectangular body subjected to an axial force in terms of linear strain E and Poisson ratio mu is equal to. ஓகேவா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஓகேவா? எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது எப்சிலான் V ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் டெல் V டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். எல்லா டைரெக்ஷன்லேயும் வால்யூம் சேஞ்ச் ஆகுறதுனால சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் டிவைடட் பை இ இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. நமக்கு கொஸ்டினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனியர் ஸ்ட்ரெயின் இ அண்ட் பாய்சன் ரேஷியோ மியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் டிவைட் பை இயோட வேல்யூ என்னது? ஸ்மால் இ. ஸோ இ இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. ஓகேவா? Volumetric strain of a rectangular body subjected to an axial force in terms of linear strain E and Poisson ratio mu is equal to. Option B is the right answer. E into 1 minus 2 mu. In a homogeneous isotropic material, the modulus of elasticity E in terms of G and K is equal to E equal to 9 kg divided by 3K plus G. ஓகேவா? இங்கே கேங்கிறது பல்க் மாடுலஸ், ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகேவா? அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துடலாம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, பல்க் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ், அப்புறமா பாய்சன் ரேஷியோ. இந்த நாலத்தோட ரிலேஷன்ஷிப் வச்சு வரக்கூடிய ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜிக்கு பதிலாக சி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இ ஈக்குவல் டு 2C இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ, இல்லைனா இ ஈக்குவல் டு 2G இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ. நெக்ஸ்ட்டு இ ஈக்குவல் டு 3K இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ அண்ட் மியூ ஈக்குவல் டு 3K மைனஸ் 2C டிவைட் பை 6K ப்ளஸ் 2C. தென் இ ஈக்குவல் டு 9KC டிவைட் பை 3K ப்ளஸ் C, இல்லைனா இ ஈக்குவல் டு 9KG டிவைட் பை 3K ப்ளஸ் G. ஓகேவா? இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வச்சு இருக்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Modulus of rigidity is the ratio of. Modulus of rigidity is the ratio of shear stress to shear strain. ஓகேவா? ஆப்ஷன் C is the right answer. G equal to tau by gamma. Next question. The strain energy stored in a body due to direct stress F is. F இல்லைனா சிக்மா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? The strain energy stored in a body due to direct stress F is U equal to F squared divided by 2E into volume. ஓகேவா? ஆப்ஷன் B is the right answer. F squared இல்லைனா சிக்மா ஸ்கொயர் divided by 2E into volume. The strain energy stored in a body due to direct stress F is F squared divided by 2E into volume. Option B is the right answer. Next question. The percentage reduction in case of cast iron when it is subjected to tensile test is the order of. Cast ironங்கிறது இஸ் பிரிட்டல் இன் நேச்சர். ஓகேவா? டக்டைல் மெட்டீரியல் கிடையாது. ஸோ சீக்கிரமாக உடஞ்சிரும்.
ஓகேவா? அப்போது அதில் நம்ம டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது டென்சைல் லோட் அப்ளை பண்ணுவோம். அப்போ அங்கே எலாங்கேஷன் எதுவும் க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 0%. ஓகேவா? த பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் கேஸ் ஆஃப் cast iron when it is subjected to tensile test is the order of option A 0%. Next question. Hooke's law holds good up to option B is the right answer, limit of proportionality. Hooke's law enna solum, stress is directly proportional to strain within the limit of proportionality. Okay va? Option B is the right answer. Next question. Resilience of a material is considered when it is subjected to shock loading. Option D is the right answer. Resilience of a material is considered when it is subjected to shock loading. Option D is the right answer. Next question. The value of Poisson ratio is always less than. Option D is the right answer, 0.5. Okay va? The value is between 0 to 0.5. This is the practical value. A normal value of Poisson ratio is -1 to 0.5. Okay va? The value of Poisson ratio is 0 to 0.5. So the value of Poisson ratio is always less than 0.5. Option D is the right answer. Next question. A simply supported beam carries a uniformly distributed load of W kg per unit length over the whole span. The shear force at the center. Uniformly distributed load ஒரு simply supported beamல whole lengthக்கும் அப்ளை ஆயிருக்கு. அப்போது அதோட சென்டரில் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அட் சென்டர் த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இஸ் 0. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ இஸ் WL²/8 அட் த சென்டர். ஓகேவா? ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. அட் சப்போர்ட்டில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL/2. ஓகேவா? A simply supported beam carries a uniformly distributed load of W kg per unit length over the whole span. The shear force at the center is option C is the right answer, 0. Okay va? The maximum value of bending moment at the center, that is WL²/8. Okay va? Idhun therinjukonga. Next question. In terms of bulk modulus K and modulus of rigidity C, the Poisson ratio can be expressed as Poisson ratio mu equal to 3K minus 2C divided by 6K plus 2C. Okay va? Option C is the right answer. Modulus of rigidity, bulk modulus, Poisson ratio, இது ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய 4 ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The point of contraflexure occurs only in. The point of contraflexure occurs only in option C, overhanging beam. Okay va? The point where the bending moment changes its sign தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Point of contraflexure சொல்லுவோம். The point of contraflexure வந்து எங்க occur ஆகும்னா only in overhanging beams. Okay va? Option C is the right answer. Next question. A bending moment diagram of a simply supported beam with a load at the midspan is a. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் அவரோட சென்டரில் டபுள்ங்கிற லோடு ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அவரோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன ஷேப்பில் இருக்கும்? ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இன் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ அட் த சென்டர் பாயிண்ட் இஸ் WL/4. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In case of circular section, the section modulus is given as. In case of circular section, the section modulus is given as. Circular section ஓட section modulus கேட்டிருக்காங்க. Dங்கிறது diameter of the circular section. இதுக்கு moment of inertia find out பண்ண என்ன வரும்? π/64 d⁴. ஓகேவா? y maxங்கிறது of the diameter வரும். அப்போ y max equal to d/2. z ஓட வேல்யூ வந்து I/y max. அப்போ z equal to π/64 d⁴ divided by d/2 போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது z equal to π/32 d³. ஓகேவா? செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ π/32 d³ அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ I equal to π/64 d⁴. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ, அப்புறமா செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ, தென் ஒய்யோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்ட்ரல் ஆக்சிஸ்னா I equal to BD³ divided by 12. ஓகேவா? y max equal to d/2. தென் z ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செக்ஷன் மாடுலஸ் z equal to I/y max, that is BD³ divided by 12 divided by d/2. சிம்பிளிஃபை பண்ணோன்னா z equal to BD² divided by 6. ஓகேவா? இது வந்து அதோட சென்ட்ரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ BD³ divided by 12, தென் செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ ஃபார் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு BD² divided by 6. ஓகேவா? I/y max தான் மென்ஷன் சொல்லுவோம் செக்ஷன் மாடுலஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு அதோட பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூவும் செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ என்ன வரும்? I = BD³ divided by 3. Then section modulus Z = I/y. That is BD³ divided by 3 divided by y ஓட வேல்யூ இங்கே D. ஓகேவா? ஏன்னா பேஸ் பண்ணி அப்போ y ஓட வேல்யூ ஹோல் லென்த்தும் வரும். ஓகேவா? அப்போ BD² divided by 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு I செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ BD³ minus small BD³ divided by 12. தென் செக்ஷன் மாடுலஸ் I/y போட்டோன்னா BD³ minus small BD³ divided by 6D வரும். சேனல் செக்ஷனுக்கு ஐயோட வேல்யூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ BD³ minus BD³ divided by 12 ரெண்டுக்கும் ஈக்குவல் தான். தென் செக்ஷன் மாடுலஸ் Z = BD³ minus small BD³ divided by 6D. ஓகேவா? தென் ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு pi into D⁴ minus small D⁴ divided by 64. தென் செக்ஷன் மாடுலஸ் எடுத்தோன்னா I/y போட்டோன்னா pi into D⁴ minus D⁴ divided by 32D. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Polar section modulus of a solid circular shaft of diameter D about an axis through its center of gravity is. Solid circular shaftக்கு polar section modulus கேட்டிருக்காங்க. Polar section modulus is defined as polar moment of inertia divided by maximum radius. ஓகேவா? J/R. Polar moment of inertia for circular shaft is J = π/32 D⁴. R maxங்கிறது diameter divided by 2. ஓகேவா? அப்போ polar section modulus ZP = π/32 D⁴ divided by D/2 போட்டோன்னா the answer is π/16 D³. ஓகேவா? This is the polar section modulus for solid circular shaft. Option B is the right answer. π/16 D³. இது hollow circular shaftக்கு polar moment of inertiaவோட வேல்யூ என்ன வரும்? J = π/32 D⁴ minus D⁴. அதாவது outer diameter and inner polar section modulus for hollow circular shaft is ZP = J/R max. ஓகேவா? இங்கே R maxங்கிறது outer diameter divided by 2. ஓகேவா? அப்போ π/32 D⁴ minus D⁴ divided by outer diameter divided by 2. சிம்பிளிஃபை பண்ணோன்னா π/16 outer diameter into D⁴ minus D⁴. The relation between shear force and bending moment is. The relation between shear force and bending moment is shear force F = dm/dx. Okay, option C is the right answer. Next question. A simply supported beam of span L carrying a central point load W has a maximum shear force of magnitude. Maximum shear force என்ன இருக்கும்? W/2. Option C is the right answer. Okay, maximum bending moment value W L⁴. Okay, next question. A simply supported beam of span L carrying a UDL of W per meter has a maximum bending moment at the central occur ஆகும். Value பார்த்தீங்கன்னா WL²/8. Option D is the right answer. Next question. A simply supported beam of span L carrying a UDL of W per meter on entire span, the nature of the bending moment curve is. Bending moment curve ஓட ஷேப் கேட்டிருக்காங்க. That is parabolic in nature. Option D is the right answer. Bending moment ஓட வேல்யூ WL²/8. Shear force ஓட வேல்யூ WL/2. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. Next question. At a point in shear force diagram where the shear force changes its sign, bending moment is. Shear force diagramல ஷியர் ஃபோர்ஸ் அதோட சைனை சேஞ்ச் பண்ணுற பிளேஸில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் வித் யூடிஎல் ஃபார் என்டையர் ஸ்பேன் பார்த்தோன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இன் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து அதோட சைனை சேஞ்ச் பண்ணுற பிளேஸில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ எப்படி இருக்குது? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? WL²/8 இருக்கும் அதோட வேல்யூ. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேக்ஸிமம். ஓகேவா? அட் அ பாயிண்ட் இன் எ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் where shear force changes its sign, bending moment value is maximum. Option D is the right answer. Next question. For a simply supported beam carrying a downward loads, bending moment is always 0 at. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு வெர்டிக்கல் டவுன்வர்ட் லோட் அப்ளை ஆயிருக்குன்னா அங்கே பெண்டிங் மொமெண்ட் வந்து எந்த பாயிண்டில் 0வாக இருக்கும்னா அட் சப்போர்ட்ஸில். ஓகேவா? எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? அட் த சென்டர் பாயிண்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ கேண்டிலிவர் பீம் கேரிங் டவுன்வர்ட் லோட்ஸ் த பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் மேக்ஸிமம் ஆஃப். இதான் கேண்டிலிவர் பீம் அதோட ஃப்ரீ எண்டில் டபுளிங்கிற டவுன்வர்ட் லோட் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போது அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோன்னா அதோட ஃபிக்ஸ்டு எண்டில். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார் அ கேண்டிலிவர் பீம் கேரிங் அ டவுன்வர்ட் லோட்ஸ் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் மேக்ஸிமம் ஆஃப் ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகேவா? இதே இது நம்ம யூடிஎல் அப்ளை பண்ணாலுமே
அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே அக்வயர் ஆகும்? ஃபிக்ஸ்டு எண்டில் தான். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The theorem of parallel axis is used to determine the moment of inertia about an axis dash to the centroidal axis. The theorem of parallel axis is used to determine the moment of inertia about an axis parallel to the centroidal axis. Option A is the right answer. Okay va? Next question. The area moment of inertia is the measure of resistance to bending. Option D is the right answer. The area moment of inertia is the measure of resistance to bending. Next question. The second moment of area about the reference axis is moment of inertia. Option A is the right answer. Next question. The polar moment of inertia is a measure of resistance to twisting. Option B. B is the right answer. The polar moment of inertia is a measure of resistance to twisting and the area moment of inertia is a measure of resistance to bending. Okay va? ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. Area moment of inertia வந்து bending and polar moment of inertia is a measure of resistance to twisting. Next question. The moment of inertia of a rectangle of width b and depth d about horizontal centroidal axis is ஐயோட வேல்யூ என்ன வரும்? bd cube divided by 12. ஓகேவா? செக்ஷன் மாடலஸ் இசட்டோட வேல்யூ bd square divided by 6. ஓகேவா? அதாவது I by y போட்டோம்னா நமக்கு bd square divided by 6 கிடைக்கும். Next question. The moment of inertia of a square lamina of side A about the vertical centroidal axis. Moment of inertia about vertical centroidal axis கேட்டிருக்காங்க. The answer is option C, a power 4 divided by 12. எல்லா சைடும் ஈக்குவல். அப்போது vertical axis பேஸ் பண்ணி கேட்டாலும் diagonal axis பேஸ் பண்ணி எதோ கேட்டாலுமே வந்து a power 4 divided by 12 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The moment of inertia of square lamina of side A about the diagonal is. Option C is the right answer, a power 4 divided by 12. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The moment of inertia of rectangle of width b and depth d about the base is. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு பேஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பிடி கியூப் டிவைட் பை 3. செக்ஷன் மாடலஸ் கேட்டாங்கன்னா ஐ பை ஒய். ஒய்யோட வேல்யூ இங்கே பேஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணினால ஒய்யோட வேல்யூ டி வரும். ஸோ பிடி கியூப் டிவைட் பை 3 டிவைட் பை டி போட்டோன்னா பிடி ஸ்கொயர் டிவைட் பை 3. ஓகேவா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஸ் செக்ஷன் ஹேவ் ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்ட்ராய்ட்? The answer is option C, circular section. ஓகேவா? சர்க்குலர் செக்ஷனுக்கு ஹோல் செக்ஷனுக்குமே டயாமீட்டர் சேமாக இருக்கும். அப்போ எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி எடுத்தாலுமே அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஸ் செக்ஷன் ஹேவ் ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், சர்க்கிள். The point in a body at which whole weight of the body appears to be concentrated is known as. ஒரு பாடியோட எல்லா வெயிட்டும் ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த சென்ட்ராய்ட் ஆஃப் அ பார் ஆஃப் யூனிஃபார்ம் டயாமீட்டர் இஸ் லொக்கேட்டட் அட் த டேஷ் ஆஃப் த பார். த சென்ட்ராய்ட் ஆஃப் அ பார் ஆஃப் யூனிஃபார்ம் டயாமீட்டர் இஸ் லொக்கேட்டட் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த பார். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The coordinates of centroid of a rectangle of width b and depth d. X ஓட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. b by 2 and d by 2. ஓகேவா? ஆப்ஷன் D is the right answer. Next question. For a triangular lamina of height h, the centroid is located at dash from the base. பேஸ்லேருந்து centroid point ஓட height கேட்டிருக்காங்க. The answer is option A, h by 3. ஓகேவா? ஆப்ஷன் A is the right answer. For a triangular lamina of height h, the centroid is located at the height of h by 3 distance from the base. Next question. Which of the following cross section is symmetrical about horizontal axis only? எந்த செக்ஷன் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி மட்டுமே சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சேனல் செக்ஷன். ஓகேவா? சேனல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்ட் பிக்சர். ஓகேவா? அதான் சேனல் செக்ஷன். ஹரிசாண்டல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அது வந்து எனக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். மற்றபடி ரெக்டாங்குலர் செக்ஷன், ஐ செக்ஷன் ரெண்டுமே வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி சிமெட்ரிக்காக இருக்குது. டி செக்ஷன் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி மட்டும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the number of members in a truss are m, the number of joints are j, then the truss is said to be perfect.
ஒரு மெம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு சொல்லணும்னா அது எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? m = 2j - 3 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஃப்ரேம் என்ன சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் சொல்லுவோம். ரிடண்டன்ட்னா என்ன சொல்லுவோம்? மெம்பர்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் 2j - 3 இருந்துச்சுன்னா ரிடண்டன்ட் ஃப்ரேம் சொல்லுவோம். டெஃபிஷியன்ட்னா m which is less than 2j - 3 இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்ட் ஃப்ரேம் சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the most suitable analytical method of determining the forces in all the members of trusses. The answer is method of joints. Okay, option B is the right answer. The most suitable analytical method of determining forces in all the members of the truss is method of joint. Option B is the right answer. Next question. Every joint in a simple truss is a point in equilibrium under the action of. Every joint in a simple truss is a point in equilibrium under the action of coplanar concurrent forces. ஓகேவா? ஒவ்வொரு ஜாயின்லேயும் எல்லா ஃபோர்ஸஸும் மீட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், while using method of joint one has to start from a joint where there are not more than dash unknowns. நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்டாக எடுத்து அதில் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது எந்த ஜாயினில் மினிமம் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து அதோட ஃபோர்ஸஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த அன்னோன் ஃபோர்ஸஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 2. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் 2. While using method of joint one has to start from a joint where there are not more than dash unknowns, 2 unknowns. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.